நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பேய்கிற ஒரு பிறவி இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த மனுஷங்க நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஆமா, மனுஷங்க தான். அந்த மனுஷங்க கிட்ட தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னேன். நீ என்னடா தலையும் புரியாம வாழும் புரியாம என்னமோ சொல்லிட்டு இருக்க? ஒருவேளை போற வழியில தலையில உனக்கு தான் அடிபட்டுருச்சா என்ன? சரி சரி, வா வா வா. இனி ரொம்ப நேரத்துக்கு நம்ம இங்க இருக்க வேண்டாம். இந்த குளம் ஒன்றும் அவ்வளவு சரியில்லை. சரி சரி, வா 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 வா. ஆட. அவளோட அம்மா எதுக்காக அங்க வந்து தங்கி இருக்கா? அத நீங்க தான் வந்து கேட்கணும். இப்போ அந்த வீட்டை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கது அந்த ஆஷாவோட அம்மா தான். அவங்க சொல்ற பேச்ச சுமேஷ் அப்படியே கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு வெக்கமே இல்லையா மாமியாரோட அடிமையா வாழறதுக்கு? நீ ஒரு ஆம்பளைன்னு சொல்லி எதுக்காகடா அங்க இருக்க? எங்க இருந்தோ வந்த ஒரு பொம்பளை நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்றத பாத்துக்கிட்டு நீ பேசாம இருக்க. அடிச்சு வெளியே வரட்ட வேண்டாம்? பொம்பளைய கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லி நான் உள்ள போகணுமா? இந்த பாருமா, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொம்பளை ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. பெரிய பணக்கார வீட்டு பொம்பளை. அவங்க கட்டுற சேலையும் அவங்க உடம்புல இருக்கிற நகையும் நீங்க பார்க்கணுமே. அடேங்க அப்பா, சாப்பாடே இல்லாம பட்னி கிடக்கும் போது அவங்க போட்டிருக்கிற நகையை மட்டும் போய் ஒரு பேங்க்ல அடகு வச்சாங்கன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு 25 லட்சம் ரூபாய் அந்த பேங்க்ல கொடுப்பாங்க. நீ அதுக்காக தான் வெயிட் பண்றியா? உன்னையும் இவளையும் கடைசியில கண்டிப்பா வெளியே அனுப்பிடுவாங்க. இப்ப நாங்க என்ன பண்ணோம் நீங்க சொல்ல வரீங்க அத்தை? சொல்ல போனா எங்களுக்கு அங்க எந்த உரிமையும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி அதை எதிர்த்து பேச முடியும்? ஆஷாவோட அம்மா அந்த பூதத்தை சமாளிக்கிறதுக்கு ஒருத்தியால மட்டும்தான் முடியும். கண்டவ வந்து என் வீட்டுக்குள்ள அதிகாரம் பண்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஆனா அது ஒண்ணு இப்போ உங்க வீடு இல்லல்ல, சுமேஷோட வீடாச்சே. அவன் பேர்ல நான் 1/2 ஏக்கர் தான் எழுதி கொடுத்திருக்கேன். மீதியை அவன் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டான்னு சொன்னேன்னா அவ்வளவுதான். அப்படின்னா நீ கூடி சீக்கிரமே அங்க வரணும். இப்ப நம்ம அந்த கோர்ட் ஆர்டர் படி தான் அந்த வீட்டுல தங்கிக்கிட்டு இருப்போம். அந்த ஆஷாவோட அப்பா பெரிய ரவுடியா. கவர்மெண்ட் ஏமாத்துறதுக்காக அவன் எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணுவான். அந்த ஆள் பணத்தாலேயே அடிச்சு கேஸ் நடத்தினா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானதை நம்ம வாங்கி ஆகணும். நான் வரேன்டா. வேற எவ்வளவு அந்த வீட்டுல இருக்கவே கூடாது. சூப்பர். அப்படின்னா கூடிய சீக்கிரம் உடம்பு நீ ரெடி பண்ண. அதுக்கப்புறமா உன்னை கூட்டிட்டு நான் அந்த வீட்டுக்கு போக போறேன். ஆஷாவோட அம்மா லலிதாவும் ஜெகதாம்பாவும் நேருக்கு நேர் பார்க்க போறாங்க. நம்ம வீட்டை ஒரு போர்க்களமா பார்க்கறதுக்கு என் மனசு ஆசைப்படுதுமா? ஆசைப்படுது. ஆனா வெற்றி, அந்த வெற்றி உன்னதான் வந்து சேரும்னு நான் சொல்றேன். வாங்க. உட்காருங்க. சுதா, இவர் அஜய் கிருஷ்ணன். அஜயன் 1 லட்சம் ரூபாயை எப்படி பண்ணிருக்காரு? இந்த டீடைல்ஸ் வச்சு ஒரு ரெசிப்ட் போடுங்க. ஆதாரோட ஜெராக்ஸ் 2 போட்டோவும் கொடுத்துருங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வாங்க. இதுல நீங்க சைன் பண்ணணும். அத நீங்களே சைன் பண்ணி கொடுத்துருங்க சுதா. கம்பெனில பொறுப்புல இருக்கிற ஆள் தானே பாண்ட்ல சைன் பண்ணி கொடுக்கணும். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சுதா. கம்பெனியோட சீல் போட்டு தானே கொடுக்குறோம். மேனேஜர், கேஷியர் இந்த 2 இடத்துலயும் நீங்களே சைன் பண்ணி கொடுத்துருங்க சுதா. அப்படி பண்ணாவே போதும். நானும் பிரவீனாவும் இங்க இல்லாதப்போ யாராவது பணத்தை டெபாசிட் பண்ண வந்தா சுதா நீங்க தானே பார்க்கணும். இது அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. தைரியமா சைன் பண்ணி கொடுங்க. இது சூர்யா பைனான்ஸ் ஆச்சே, கேஷுக்கு கேரண்டி இருக்கும். போங்க. ஒரு நிமிஷம்.
இத கொஞ்சம் குடி. இருக்கிற காய்ச்சல் சளி எல்லாம் போயிடும். தானாவே போயிடும். மருந்து சாப்பிடலன்னா போகாதுமா. இது நல்ல இனிப்பான மருந்து. நான் இத குடிக்க மாட்டேன். உன் டீச்சர் அம்மா வந்து இந்த மருந்தை கொடுத்தாதான் குடிப்பேன்ற நிலைமைக்கு நீ வந்துட்டல. கல்யாணி, இத குடிச்சிட்டு தான் நீ போகணும். இன்னும் இவளுக்கு ஃபீவர் போலியா? அது போறதுக்கு மருந்து சாப்பிடணும். நான் எடுத்து கொடுத்தாதான் இவளுக்கு பிடிக்கலையே. நீ ஏன் கல்யாணி இப்படி பண்ற? பாட்டி எனக்கு கசப்பான மருந்து கொடுக்குறாங்கப்பா. இத ஒண்ணு நான் ரெடி பண்ணலமா. மருந்த சாப்பிடு கல்யாணி. இவள மருந்து சாப்பிட சொல்லி அந்த டீச்சர் கிட்ட சொல்லு. எனக்கு காய்ச்சலும் சளியும் இருக்கணும், உங்களுக்கு தெரியும்லப்பா. நீங்க என் கூடவே இருந்து மருந்து ஊட்டி விட்டா என்னப்பா? நான் உன்னை பாத்துக்கிட்டு இங்கேயே இருந்தா போதுமா? வேற என்ன வேலை அப்படி உங்களுக்கு இருக்கு? உன்னை பாத்துக்கிறதுக்கு பாட்டி இருக்காங்க, லாலி இருக்காங்க. அகிலாக்கும் எனக்கும் அப்பா இல்ல. இருந்தாலும் அவங்களோட எல்லா வேலையும் பாத்துக்கிறது அவங்க அம்மா தான். அதே மாதிரி அம்மா இல்லாத எனக்கான வேலைகளை அப்பாவை நீங்க தான் பாத்துக்கணும். அப்பா எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ என் கூட இருக்க ஆசை இல்லையா? ஆசை இல்லாமலாம் இல்லம்மா. அப்பாவுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அந்த வேலையை வேற யார்கிட்டயும் ஒப்படைக்க முடியாது. நீ போயிட்டு வந்துட்டியா இல்ல வேற எங்கேயாவது கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கியா? டவுன் பிளான்ட் ஆபீஸ் வரைக்கும் போகணும்பா. சீக்கிரம் போயிட்டு வா, நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும். ஒரு நிமிஷம். தாத்தா சொன்னா நீங்க கேக்குறீங்க, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. உன் இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் உங்க அப்பாவால இருக்க முடியாதுமா. எனக்கு முடியாம இருக்கிறப்போ என் கூட கொஞ்ச நாள் இருங்க தானே சொல்றேன். இந்தா, இதுல 8 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த வருஷத்துக்கான தோட்டத்து லீஸு. இதை இங்க வச்சுக்க வேண்டாம். நீ இதை ஃபைனான்ஸ்ல கொண்டு கொடுத்துட்டு ரெசிப்டை வாங்கிட்டு வா. இத கம்பெனில வேலை பார்க்குற யார்கிட்டயாவது கொடுக்கலாம்ல? ஓனர்கிட்ட அளவுக்கு அதிகமான பணம் இருக்குன்னு வேலைக்காரங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. தெரிஞ்சா அவங்களோட தேவைகள் அதிகமாயிடும். டவுன் பிளான்ட் ஆஃபீஸ்ல இருந்து எப்போ கிளம்புன்னு என்னால சொல்ல முடியாது. ஒரு 5 மணிக்குள்ள நீ அங்க போனாலே போதும். இதை இங்க வச்சிருந்தா சொல்லாம கொள்ளாம இன்கம் டாக்ஸ்காரங்க வந்துட்டாங்கன்னா இதுக்கும் சேர்த்து நம்ம கணக்கை காட்டணும். தோட்டத்தோட லீஸ்க்கான பணம் சொல்லலாம்ல? லீகலா லீஸுக்கான பணம் நான் 1 லட்சம் தான் காட்டியிருக்கேன். மீதி இருக்கிற 7 லட்சத்துக்கு வேற கணக்கு தான் காட்டணும். ஆனா ஃபைனான்ஸுக்கு கொடுத்தா கணக்கு தேவையில்லை, இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும். சரி, போயிட்டு வரேன்ப்பா. ம். சம்பாதிக்கணுங்கிற ஆசை இவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதுதான் பிரச்சனையே. அவன் யாருக்காக சம்பாதிக்கணும்? அவனோட மொத்த சம்பாத்தியமே இவதானே. எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வாங்க, உட்காருங்க சுதா. அட உட்காருங்க. சில பொறுப்புகளை உங்களுக்கு ஒப்படைக்க தான் நான் இங்க வர சொன்னேன். கொஞ்ச நாளா உங்களுக்கு தெரியாமே நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எல்லா வேலையும் சீக்கிரமா கத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. இந்தாங்க, இத வாங்கிக்கோங்க. இங்க கொண்டு வந்து கொடுக்கிற டாக்குமெண்ட் வச்சிருக்கிற பீரோவோட சாவிதான் இது. இத உங்க டிராயர்ல பத்திரமா வச்சுக்கோங்க. நானும் ஜெயானனும் இல்லாதப்போ நீங்க தான் இந்த ஆபீஸ பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கான தகுதி எனக்கு இல்லவே இல்லை மேடம். இருக்குன்னு தோணுதுனால தானே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க. நாங்க இல்லாதப்போ சேஃப் ரூமுக்கு போகும்போது ஒரு ஆளை கூட்டிட்டு போகணும். எல்லா நாளும் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே லாக் பண்ணிருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போகணும். சரி சரி, நீங்க போங்க. முதல் பாரத்தை அவ தலையில ஏத்தி வச்சிட்டீங்க போல. பாக்க அப்பாவிதான்.
அதனாலதான் பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தலாம்னு நினைச்சேன். அவங்கள மாட்ட வைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றோம்னு அவங்களுக்கு தெரியுமா என்ன? சூரஜ் தான். ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ, சொல்லுங்க. ஃபைனான்ஸோட க்ளோசிங் டைம் எப்போ? 5 மணி. என்னாச்சு சூரஜ்? டெபாசிட் பண்ண அப்பா 8 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு. நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான வேலைக்கு போனதால் லேட் ஆயிடுச்சு. நான் அங்கே வரத்துக்கு 5 மணிக்கு மேலே ஆயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே ஆளுங்க இருப்பாங்க. ஓகே ஓகே. ரமேஷ் சாரு எறும்பு அரிசியை சேர்க்கிற மாதிரி அவருக்கு கிடைக்கிற பணத்தை எல்லாம் இங்க கொண்டு வந்து போறாரு. நம்மளை நம்பி இவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. வர்றது பெரிய அமௌண்ட் ஆச்சு. அதை வச்சு நம்ம நிறைய வேலையை பார்க்கலாம்ல. சும்மா இங்க ஸ்டோர் ரூம்ல வச்சு என்ன பண்றது? சர்க்கரையாச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். சுதா, கிளம்பிட்டீங்களா? இப்ப நான் கிளம்பலன்னா வீட்டுக்கு போறதுக்குள்ள லேட் ஆயிடும். நம்மளுடைய கிளைண்ட்ஸ்ங்க 2 பேர் பணம் டெபாசிட் பண்ண வர்றாங்க. ஒரு 10 நிமிஷம் இருங்க. சார், வீட்ல குழந்தைங்க. எல்லாரும் குழந்தை குட்டிகளை விட்டுட்டு தான் வேலைக்கே வர்றாங்க. ஆனா எல்லா நேரத்திலையும் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியாது. சார், நான் என் வீட்ல சில குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் போறதுக்கு லேட் ஆச்சுன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அது சரி. அப்படின்னா 2 வருமானமா? இருந்தாலும் இந்த வேலையை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போங்க. சரி, இந்த ஒரு நாள் மட்டும் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன். நான் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு டாக்டர் பார்க்க போகணும். அவ 5 மணிலேருந்து எனக்காக வெயிட் பண்றா. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஆள் தான் பணத்தோட இங்க வந்துட்டு இருக்காரு. அந்த பணத்தை வாங்கி ரிசிப்ட் கொடுக்கறதுக்கு நீங்க இங்கே தான் இருக்கணும். ஜெயனா, என்ன பிரச்சனை? இவங்க சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போகணுமா? டியூஷன் படிக்க குழந்தைங்க வருவாங்க, அதனால தான். சுதா, நீங்க கிளம்புங்க. வீட்ல டியூஷன் எடுக்கிறத பத்தி பிரீத்தி என்கிட்ட சொல்லியிருந்தா. டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. நான் டாக்டர் பார்க்க போகணும். ஜெயனா, நீங்களும் கிளம்புங்க. அப்ப பணம் கட்ட ஆள் வர்றாங்களே. நான் இங்க இருக்கேன்ல. சுதா, நீங்க வெயிட் பண்ண வேணா, கிளம்புங்க. இவ விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். கசாப்பு கடைக்காக போக போற ஆட்டுக்கு நிறைய தண்ணியும் சாப்பாடும் கொடுக்கணும். அதே மாதிரி சுதா கிட்ட நம்ம ஒரு நல்ல பாசத்தோடையும் அன்போடையும் நடந்துக்கணும். அவளுக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அப்பதான் சுதா நம்மள நம்புவா. அண்ணா, நீங்க கிளம்பல? ஒய்ஃப் வெயிட் பண்றாங்கல்ல. ஐயோ, அதை நான் மறந்தே போயிட்டேன். அப்ப சூரஜ் பணத்தோட இங்க வரும்போது நான் இங்க இருக்கேன்ல. சூரஜ் வரட்டும். அப்போ ஓகே. மத்த யாருடைய தொந்தரவும் இல்லாம சூரஜ் கிட்ட தனியா பேசக்கூடிய இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா நாசம் பண்ண மாட்டேன். அப்ப நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்த லேட் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆகல. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ண முடியுமா என்ன? எல்லா ஸ்டாஃப்பும் போயிட்டாங்க. நான் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். உங்களுக்காக பிரவீனா இருக்காங்க. நீங்க லேட் பண்ணாம போங்க. சரி. ஹாய் சூரஜ். ஹாய். உட்காருங்க. 8 லட்ச ரூபா வீட்டுல வைக்கிறதுக்கு அங்கிளுக்கு பயமா இருக்கா? அத நீ அவர்கிட்ட தான் டைரக்டா கேட்கணும். அப்பா என்ன சொன்னாலும் எப்போ நான் கேட்க மாட்டேங்கிற கம்ப்ளைண்ட் என் மேல இருக்கு. அது உண்மைதானே. நீங்க அங்கிளோட பேச்சு கேட்டிருந்தா நான் கல்யாணியோடைய அம்மாவா அந்த வீட்டுக்கு வந்திருப்பேன். பிரவீனா, நீ எப்பவுமே என்கிட்ட இதை பத்தி மட்டும் தான் பேசுவியா? நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எப்பவுமே பிஸியா இருக்கீங்க. உங்களுக்கு வந்த வரன ஒரு தடவை வேணா நீங்க மறுபடியும் அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம்ல. எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. சுரேஷ், நீங்க வேற யாரையாவது ஏன் பர்சனல் மேட்டரை விட்டு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஜமிலி இறந்து போய் இப்ப 7 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் அவங்களே நினைச்சு வாழ்றதெல்லாம் முட்டாள்தனமா இல்ல? என்னையே நீங்க எடுத்துக்கோங்க. டிவோர்ஸ் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. நான் இப்ப அந்த ஆள நினைக்கிறது கூட இல்ல. நம்மள நெகட்டிவ் ஆக்குற எல்லா விஷயங்களையும் மறக்கிறது தான் என்னுடைய பாலிசி. உன்னோட லைஃபை நீ எந்த வழியில வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம். ஆனா அந்த வழியில என்னால வர முடியாது. அம்மா எங்க செல்லம்? உள்ள இருக்காங்க ஆண்டி. அப்படியா? வாங்க அம்மா. வேலைக்கு போறதால எனக்கு கால் பண்ண கூட டைம் இல்லையா? நீ கால் பண்ணலாம் இல்லையா? வந்து உட்காரு.
பையன் எங்க? உள்ள டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்மா, வேலைக்கு போய் 1 மாசம் ஆயிடுச்சுல? சம்பளம் கேட்டியா? இன்னும் கொடுக்கல. கேட்கணும். ஒரு வாரம் வெயிட் பண்றேன், அதுக்கப்புறம் நானே கேட்கறேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வந்தேன். டெய்லி வேலைக்கு போறது, குழந்தைங்களை வளர்க்கறது அப்படின்னு டென்ஷனா இருக்கா இல்லையா? கொஞ்சம் நிம்மதி வேணும் இல்லையா? என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மாதிரி கனவு மட்டும்தானே காண முடியும். அதெல்லாம் கனவுலயே நினைச்சா மட்டும் போதாது. நாம ஒரு 2 நாள் அதுல இருந்து விலகி இருந்து போகணும். எங்க போகணும்? நானும் ஆர்கேவும் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கோம். நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு டூர் போலாம். நாங்க, நீ, குழந்தைங்க, கல்யாணி எல்லாரும் சேர்ந்து டூர் போலாம். நல்லதான், ஆனா எங்களை ஒதுக்கி வச்சிரு. எதுக்கு? நீங்க தான் முக்கியமான ஆளே. நீ போய் அவனை கூட்டிட்டு வா, போ சீக்கிரம். ஆமா, உன்னுடைய பிளான் தான் என்ன? நீயும் உன் குழந்தைங்களும் எப்பவாவது இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போயிருக்கீங்களா? ஒருத்தன் ஊர் விட்டு போன பயமே இன்னும் எனக்கு என்ன போகல. அது மட்டும் கிடையாது, நீ கொஞ்ச நாளாவே நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்க. அது எல்லாத்தையும் மறக்கணும். உன் பசங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஒரு 2 நாள், சாட்டர்டே சண்டே. எனக்கு ஆசை இல்லாமலாம் இல்ல பிரீத்தி. ஆனா இப்ப இருக்கிற என்னோட சூழ்நிலையில அதெல்லாம் நடக்காது. செலவால பயப்படுறியா? உனக்கும் உன் பசங்களுக்கும் ஃபுல் ஸ்பான்சர் நான் தான். என்ன ஓகேவா? அது மட்டும் இல்ல, கல்யாணி கூட சூரஜோ இல்ல வேற யாராவது வருவாங்க. அதெல்லாம் வேண்டாம், சரிப்பட்டு வராது. அங்க இருந்து கல்யாணி மட்டும்தான் வருவா. அவளை உங்க கூட கூட்டிட்டு போங்கன்னு சூரஜனா தான் என்கிட்ட சொன்னாரு. நீ பேங்க்ல இருந்து ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்துக்கோ, மத்த எதையும் யோசிக்காத. பிரித்தி ஆண்டி, நம்ம எங்க டூர் போக போறோம்? அதெல்லாம் அப்புறமா பிளான் பண்ணலாம். நீங்க முதல்ல உன் அம்மாவை சம்மதிக்க வைங்க. அம்மா, நீங்க ஏமா என்ன ஓகே சொல்லாம இருக்கீங்க? ஸ்கூல்ல இருந்து டூர் போகும்போது கூட என்னையும் அக்காவையும் நீங்க அனுப்பவே இல்ல. நம்ம போலாமா? பசங்க வீட்டுல மட்டும்தான் இருக்காங்க, அதனால அவங்களுக்கும் சந்தோஷம் வேணும்ல. பாலா, நம்ம போலாம். நம்ம டூர் போயிட்டு வரலாமா? இந்த வீட்ல இருந்து போர் அடிக்குது, நம்ம போயிட்டு வரலாம். யோசனை பண்றேன். பாரு, யோசனை எல்லாம் பண்ண வேண்டாம். நாம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சாட்டர்டே காலையில நான் வருவேன், ரெடியா இருக்கணும். நம்ம ஒரு 2 நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வரலாம். என்ன ஓகேவா? ஓகே. இப்ப எந்த சத்தமும் கேட்கவே இல்லையே. ஐயோ, ஐயோ அம்மா. என்னத்த? என்னாச்சு? அது பெட்ஷீட் எடுத்து பார்த்தப்போ ஏதோ ஒண்ணு கீழே விழுந்துச்சு. அது என்னன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, அவ எதுக்காகமா வந்தா? யாரு? உன்னோட ஃப்ரெண்டு தான். நீங்க தான் அவளை பார்க்கவே இல்லையே. நான் ஒருத்தர் குரலை கேட்டாலே அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். அப்படின்னா அவ சொன்ன விஷயத்தையும் நீங்க கேட்டிருப்பீங்கல்ல. இதை பாரு, நீங்க 2 பேரும் பேசுற விஷயத்த நான் ஒளிஞ்சிருந்து கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க பேசிக்கிட்டது எனக்கு சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா சொல்ல வேண்டாம். சொல்லக்கூடாத விஷயம்லாம் நாங்க 2 பேருமே பேசவே இல்லத்த. குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு டூருக்கு போற விஷயத்த தான் பேசணும். அவங்க போறதா உங்ககிட்ட எதுக்கு வந்து சொல்லணும்? அவங்க மட்டும் இல்ல, இங்க வினுவையும் அகிலாவையும் கூட்டிட்டு போறத பத்தி தான் அவ பேசிக்கிட்டு இருந்தா. நீ வரேன்னு சொல்லிட்டியா என்ன? நான் வரேன்னு ஒன்னும் சொல்லவே இல்ல. ஆனா டூர் போலான்னு குழந்தைங்க ஆசைப்படுறாங்க. ஆனா நான் இப்ப இருக்கிற நிலைமையில குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வெளியில போய் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுற தகுதி கூட எனக்கு இல்ல. அவங்களோட போகணும்னு நீ ஆசைப்படுற, அப்படித்தானே? போலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிக்கோ. மற்றவங்க மாதிரி உன் வாழ்க்கை சூழ்நிலை நல்லா இல்லம்மா. புருஷன் ஜெயில்ல, அப்படி இருக்கும்போது நீ உன் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு கண்டவங்களோட டூர் போறது அவ்வளவா நல்லதில்லை. புருஷன் ஜெயில இருக்காருங்கிறதுக்காக நான் என் குழந்தைங்களை வீட்டுக்குள்ளே அடைச்சு வைக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்களா? நான் பசங்களை பத்தி சொல்ல வரல, நான் உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றவங்க நம்மளை தப்பா பேசாத அளவுக்கு நாம நடந்துக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க டூர் போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன யார் பார்த்துக்குவாங்க? என்னால நடக்கவோ வண்டியில ஏறவோ கண்டிப்பா முடியாது. அப்படி நடக்க முடிஞ்சா நானும் உங்களோட வருவேன். நீங்க இங்க தனியா இருப்பீங்கன்னு பயந்துதான் எங்களை போக வேண்டாம்னு சொல்றீங்களா? சதீஷ் மாமா கிட்டயும் அனிலாக்கா கிட்டயும் ஒரு 2 நாளைக்கு நான் இங்க வந்து இருக்க சொல்றேன். நீங்க 2 நாள் டூர் போறீங்களா என்ன? அடுத்த வாரம் பசங்களுக்கு லீவு. டூருன்னா மூணாரோ இல்ல கொடைக்கானல தான் போகணும். காலையில போயிட்டு சாயங்காலம் வர முடியாது இல்லையா? அத்தை, உங்களுக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். இது எனக்காக இல்ல அத்தை, குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் டூர் போறேன். சந்தோஷம் கடைசியில சங்கடமா மாறிட போகுது. வினுவை கூட்டிட்டு தானே போறீங்க. உங்க டூரை நாசம் பண்றதுக்கு அவன் ஒருத்தன் போதும்.
அவன் முன்ன மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்றது கிடையாது. அவனுக்குள்ள நிறைய மாற்றம் வந்திருக்கு. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க இல்லையா? ஒருவேளை எங்களை நீங்க டூர் போக வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நாங்க போகல. உங்களை போக வேண்டாம்னு சொல்ல வேண்டியவன் தான் ஜெயில இருக்கானே. இப்போ இந்த வீட்டுல எந்த ஒரு முடிவு எடுக்கிறதோ அதை நடத்தி காட்டுறதும் நீ தானே. உன்னோட இஷ்டம் என்னவோ அதுபடியே நடக்கட்டும். இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நேத்து நைட்ல இருந்து ஏதோ பெருசா யோசிக்கிறீங்க போல. என்னங்க, பேங்க்ல ஏதாவது கொள்ளையடிக்கலாம்னு பாக்குறீங்களா? நிலைமை எப்படியே போச்சுன்னா ஏதாவது பேங்கையோ ஏடிஎம்ஐ உடைக்க வேண்டியது இருக்கும். அப்படின்னு பணம் வேணுமா என்ன? தாம்பரத்தில் இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேலைச்சேரியில் இருக்க ஒருத்தர்கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன். அவர்கிட்ட நான் கொடுத்துருந்த 50,000 ரூபாய் செக் லீஃப் இப்போ ரிட்டர்ன் ஆயிடுச்சு. சனிக்கிழமைக்குள்ள பணம் கொடுக்கணும்னு அந்த ஆளு எனக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு. எல்லா பிரச்சனையும் முடிக்க போறேன்னு சொல்லி தானே இந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸும் வேற சில டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு போனீங்க. ஆனா இப்ப என்னாச்சு? அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் தான் பஸ் ஆக்சிடென்ட்ல காணாம போயிடுச்சு இல்லையா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கிடைச்சா நல்லது. சனிக்கிழமைக்குள்ள எப்படி ரெடி பண்ணுவீங்க? அதை நினைக்கும் போது தான் டென்ஷனா இருக்கு. ஏங்க, என்கிட்ட எல்லாம் எதுவும் கேட்காதீங்க. இதுக்கப்புறம் விற்கவோ அடகு வைக்கவோ ஒரு நகை கூட நான் தரமாட்டேன். நான் செக் பவுன்ஸ் கேஸ்ல உள்ள போயிருவேன். கொஞ்ச நாளைக்கு உள்ளே இருங்க. எடி துரோகி. நீங்க தான் அது. அப்புறமா மீட்டு தரேன்னு சொன்ன ஒரு நகையாவது நீங்க மீட்டு தந்திருக்கீங்களா சொல்லுங்க. அதனால நான் தரமாட்டேன். நீ எதுவும் தர வேண்டாம். உங்க அம்மா கிட்ட கேட்டு பாரு. அம்மா கிட்டவா? அவங்க வீட்டுல எல்லா பணமும் சும்மா தானே வச்சிருக்காங்க. அந்த பணத்துல இருந்து ஒரு 50,000 ரூபாய், வெறும் 50,000 ரூபாய். அவங்க கொடுத்தது போதாதான்? எதுக்கு மறுபடியும் வாங்க சொல்றீங்க? சும்மா ஒன்றும் வாங்க வேண்டாம். லோனை 1 மாசத்துக்குள்ள கட்டிடுவேன். தாம்பரத்தில் இருக்க நம்ம இடமும் பிசினஸ் ஆயிடும். அப்புறம் 50,000 ரூபாய்க்கு பதிலாக நம்ம 1,00,000 ரூபாய் உங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம். ப்ளீஸ் ஆஷா, நீ அம்மா கிட்ட பேசி பாரு. எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. நான் போய் கேட்டு பாக்குறேன். நீ என்னோட சொல்ல கொண்டாட்டில. இப்ப பாரு, வேலை ஆகணும்னு சொல்றதுக்காக கொஞ்சிருங்க. 50,000. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.